நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு பூஜை அறையில் சாமி படங்களை நம்ம எப்படி வைக்கணும், பூஜை அறையில் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். சிறிய வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லயுமே நம்ம பூஜை அறை வழிபாடு செய்வதற்காக நம்ம ஒரு இடம் வச்சிருப்போம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பூஜை அறையில ஒரு சிலர் எக்கச்சக்கமான படங்களை வச்சிருப்பாங்க. நிறைய படங்களை நம்ம வச்சு வழிபடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாராளமா வழிபாடு செய்யலாம். எவ்வளவு படங்கள், எவ்வளவு சிலைகள் வேண்டும்னாலும் வைக்கலாம். ஆனா அப்படி நீங்க நிறைய படங்கள், சிலைகள் வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த படங்களை, சிலைகளை நீங்க முறையாக பராமரிக்க வேண்டும். அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். முதல் விஷயம், சாமி படங்களையோ அல்லது சாமி சிலைகளையோ ஒன்றையொன்று மறைக்காமல் தனித்தனியா இருக்கிற மாதிரி பாத்துக்கறணும். நீங்க நிறைய படங்கள், நிறைய சிலைகள் இருந்துச்சுங்கன்னா ஒண்ணு மேல ஒண்ணு அல்லது ஒன்றை மறைத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால உங்களுக்கு இடம் பெரிதாக இருக்கு, பூஜை அறையில தாராளமா இடம் இருக்குன்னா நீங்க தாராளமா நிறைய சிலைகள், படங்கள் வச்சுக்கலாம். முக்கியமாக ஒன்றை ஒன்று, ஒரு படத்தையோ சிலையையோ ஒன்றை ஒன்று மறைக்காமல் தனித்தனியாக இருப்பதை போல நீங்க பாத்துக்கிறணும். பொதுவா ஒரு சாமி படமோ அல்லது சாமியின் விக்கிரகமோ முழுமையா நம்மளுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். பாதி மறைஞ்சு பாதி தெரிகிற மாதிரி இருக்க கூடாது. அதுல கவனமா இருங்க. உங்களுடைய பூஜை அறையில விநாயகருடைய படம் அல்லது விநாயகருடைய சிலையை நீங்க முக்கியமா வச்சு வழிபாடு செய்யுங்க. அதற்கடுத்து உங்களுடைய குலதெய்வத்தின் சிலையோ அல்லது குலதெய்வத்தின் படமோ இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்குங்க. அதற்கு அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களுடைய படமோ அல்லது அவங்களுடைய விக்கிரகமோ நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். அதற்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய படம், அதாவது அது சிதிலம் அடைந்தோ அல்லது உடைந்தோ சிலையோ படமோ இருக்கிற மாதிரி நீங்க வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அந்த மாதிரி சிதிலம் அடைந்த படங்களையோ சிலைகளையோ நீங்க வைக்காதீங்க. மற்றபடி எந்த விதமான தெய்வமாக இருந்தாலும், எந்த விதமான சிலை வழிபாடோ அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்துல என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் இருக்கோ அதை கடைபிடித்து அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க தெய்வங்களை வைத்து முறையாக வழிபாடு செய்யும் பொழுது இறைவனின் அருளும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம சிவாய.